ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தவளை அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 2 டம்ளர், பெரிய டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இது பதப்படுத்தப்பட்ட அரிசி, அதாவது வெயிலில் களைஞ்சி உணர்த்தி நல்லா காய வச்சு எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா கோர்ஸாக அரைக்க போகிறோம். இவ்வளோ தான். இதுக்கு காரமே மிளகு மட்டும்தான், மிளகாலாம் போட போகிறதில்ல. இப்போ இதுக்கு ஒரு மூடி தேங்காய், நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காயாக இருந்தது, நான் ஒரு மூடி எடுத்துட்டுருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் இன்னும் கூட போட்டால் பிடிக்கும், தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் 2 மூடியாக கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு நல்லெண்ணெய், கல்லுப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டு ஒன்றாவே அரைச்சிடலாம். நம்ம உப்புமா ரவைக்கு உடைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். இன்னும் கூட சிறு ரவையாக உடைச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் மிஷினுக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பச்சரிசியெலாம் உங்கள்கிட்ட இருக்குது நிறையன்னா, நீங்கள் நல்லா அந்த பச்சரிசியை நல்லா அலசி க்ளீன் பண்ணி வெயிலில் நல்ல நிழல் உணர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல வெயிலே உணர்த்தலாம். நிழல் உணர்த்துன்றது நான் இப்போ ஆற்றுக்குள்ளே வெயில் இல்லை இந்த சமயம், அதனால் அப்படி உணர்த்தியிருக்கேன். வெயில் நல்லா அடிச்சதுன்னா நீங்கள் வெயிலே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுனாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது அதுக்கு 3 பங்கு ஜலம் வைக்கணும். நான் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். 5.5லேருந்து 6 பங்கு தண்ணி நம்ம இதுக்கு விட்டுக்கலாம். நம்ம உப்புமாவுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக விடுவோம், ஏன்னா அது நல்லா உதிரியாக வரணும்னு. இது நம்ம அடையாக தட்ட போகிறோங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம். நான் 3 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் அந்த டம்ளர் எடுத்துட்டுருக்கேன் இல்லையா, அந்த டம்ளர் அளவில் போட்டதுக்கு நான் அடிச்சுட்டுருக்கேன் தண்ணி. இப்போது இதில் இந்த ஜலம் கொதிக்கட்டோன்ட்டு இதில் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் ஏன்னா நம்ம இதுக்கு தாளிக்கெல்லாம் போகிறதில்ல, கடுகு உளுத்தம்பருப்பு எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறதில்ல. இந்த மாவு கலரும்போது ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இதில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறம் திருவி வச்ச தேங்காயும் இந்த ஜலத்திலேயே போட்டுக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்னதாக கீரி போட்டால் பிடிக்கும்னா அப்படி கூட போட்டுக்கலாம். இது திருகி போட்டால் தான் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அப்படி போடுறேன். அப்புறம் கறிவேப்பிலை, 2 கொத்து கறிவேப்பிலையும் இதிலேயே போட்டு, பெருங்காய பொடியும் தாராளமாக போட்டு இது நல்லா கொதிக்கட்டோன்னு, மலமலன்னு கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கரிச்சே இந்த ரவையை போட்டு நல்லா கலரிக்கலாம். நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த கலரத்துக்கு அடி பிடிக்காமல் பக்கத்துலேயே இருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே இது வெந்துடும். ஒரு 75% வெந்தால் போதும். இந்த மாவு ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம திருப்பி மறுபடியும் இதை அடையாக தட்டி வாணலியில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போது கட்டி தட்டாமல் நல்லா கலரிக்கோங்க. கலரி ஒரு 10 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சிம்மில் நல்லா வெந்துடும் திட்டமாக. இது கட்டி தட்டாமல் கிளறிட்டு மூடணும். இதுக்கு ஏன் தவளை அடைன்னு பேர் வந்ததுன்னா, இது அந்த காலத்தில் பெரிய பெரிய வெங்கல தவளையில் உள்பக்கத்தில் இந்த அடையை கையில் எடுத்து உள்பக்கம் தவளையிலே வச்சு எண்ணெயை தடவிட்டு தவளையிலே வச்சு தட்டி எடுப்பாங்க. அடுப்பில் வச்சு மூடி போட்டு எடுக்கிறது. இப்போது நம்மக்கிட்ட அந்த மாதிரி தவளையெல்லாம் வச்சு தட்டை வாட்டப்படாது இல்லையா, அதனால் இப்போ கனமான வாணலி தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது நல்லா ஆல்மோஸ்ட் கலரி முடிஞ்சிடுது. ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு அவ்வளோதான். இப்போ சிம்மில் வச்சிட்டோம்னா அது அடியெலாம் பிடிக்காது. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக வெந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆற விடணும். ஏன்னா இப்போ நம்ம அடையாக கையில் தான் எடுத்து தட்டணும் இல்லையா, ஜலம் தொட்டுண்டு கையில் அடையாக தட்டிக்கணும். நம்ம காரடியா நோம்புக்கு அடை தட்டுவோம் இல்லையா, அந்த மெத்தடு தான். அந்த மாதிரி தட்டி இது நம்ம வாணலியில் போட்டு வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதில் பச்சை மிளகாயோ இஞ்சியோ எதுவும் கிடையாது, தாளிப்பு கிடையாது. இதுக்கு நம்ம போட்டிருக்க வெறும் மிளகு காரம் மட்டும்தான். இது 2 வாட்டி வேக வைக்கிறதுனால இப்போ சில சமயம் சில பேருக்கு இந்த அரிசி ரவை உப்புமானா ஒத்துக்காது. சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கலை, வயிறு சரியில்லை, அது அவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லா செட் ஆகிடும். ஏன்னா 2 வாட்டி வேக போகிறது நல்லாவே. வெறும் மிளகு காரம் பெருங்காயத்தூள்லாம் போட்டிருக்கோம்.
இது நம்ம ஜலிக்கலாம் இல்லை, அப்படியே அந்த மாவோடையே இப்போது ரவையை அரைச்சோம்னா அதில் கூட மாவு இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம அதை கூட ஜலிக்கலை, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே கலரி இருக்கோம். இது வயிற்றுக்கும் ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் கொடுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆற வச்சு எப்படி அடை தட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போது இது ஆறிடுத்து. இப்போ அடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். நான் கனமான வாணலி எடுத்துன்னு இருக்கேன். இப்போது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் நைட்டு டின்னருக்கு பண்ணியிருக்கேன் இது. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, டக்குன்னு நம்ம டிஃபன் பண்ணி கொடுக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 2 பக்கம் 2 வாணலி வச்சுட்டு கூட நம்ம தட்டலாம். இப்போ நடுவில் வாணலிக்கு நடுவில் வைக்கிற அடை மட்டும் கொஞ்சம் பெருசாக கனமாக எடுத்துக்கோங்க. வாணலிலே வச்சு தட்டுவாங்க, பட் நமக்கு அது வாட்டப்படலைனாலும் நான் தனியாக தட்டி வச்சுட்டு வாணலியில் வச்சிடுறேன். இப்போ இந்த வாணலியில் எண்ணெய் நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் மட்டும்தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு உங்கள்கிட்ட அந்த ஆயில் ப்ரஷ் இருந்ததுன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கரண்டியிலேயே இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லாக தடவிட்டு நடு அடை மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கும். நான் அடுப்பை இன்னும் பற்ற வைக்கல, ஏன்னா நம்ம பற்ற வச்சு சூடாக இருக்கும்போது அந்த வாணலிக்குள்ளே அந்த அடையை வைக்கிறச்சே நம்மளுக்கு ஹீட் வந்து மேலே படும், கையிலலாம் படும். இப்போ எண்ணெய் வச்சுட்டு இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசுலேயே வச்சுக்கோங்க, எல்லா அடையும் தட்டி முடித்து நல்லா வாணலி ஹீட் ஏறட்டும் ஃபுல்லாக. இப்போ நடு அடை வச்சுட்டேன். இப்போ அதை சுற்றி இதுக்கப்புறம் தட்டுற அடையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டிக்கலாம், ஏன்னா ஓரத்துலலாம் திட்டமாக தான் நம்ம சிம்மிலேயே தான் வைக்க போகிறோம் இதை ஹீட் ஏறினதுக்கப்புறமா. அதனால் ஓரத்துலலாம் சின்ன சின்னதாக, இதை விட சின்ன சின்ன அடையாக தட்டி நான் அதில் வச்சுட்டு இருக்கேன். இப்போது இதை வந்து தோசைக்கல்லில் கூட பண்ணலாம், பட் தோசைக்கல்லில் வந்து நமக்கு ரொம்ப நேரம் இது வைக்கணும், பொறுமையாக சிம்மில் தான் இது வேக வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், ஈவனாக ஒன்று போல் வரும். தோசைக்கல்லில் அவ்வளோ நேரம் தோசைக்கல்லில் வந்து ட்ரையாக நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா தோசைக்கல்லும் வீணாக போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. அது நல்லா பர்ஃபெக்டாக மூடி போட்டு, இதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வாணலி தான், குழிவான பாத்திரம் தான் இதுக்கு பெஸ்ட்டு. இப்போ இதை சுற்றி எண்ணெய் விட்டு இந்த வாணலிக்கு தக்கன மூடி இருந்தால் போட்டு மூடிடலாம். இப்போ இது எல்லாத்துலேயுமே சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இந்த ஒவ்வொரு குழி தட்டியிருக்கோம் இல்லையா, அடைக்கு நடுவில் இருக்கிற குழியிலாமும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ண பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லெண்ணெய் போட்டு பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஒன்றும் பண்ணாது. இப்போது இதுக்கு அளவான முடி என்கிட்ட அவ்வளோவா இல்லை, இந்த வாணலி ரொம்ப பெருசாக இருந்ததுனால எனக்கு இது ஒரு தட்டு தான் கரெக்டாக இருந்தது, போட்டு மூடிட்டேன், அவ்வளோதான். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேகணும். கண்டிப்பாக அந்த டைம் கொடுக்கணும், நம்ம பெருசாக வச்சுக்கக்கூடாது அடுப்பை. சிம்மில் இப்போ வாணலி சூடு நல்லா ஏறிடுது, அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம், இதை டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு 20 நிமிஷம் விட்டுடலாம். நீங்கள் இன்னும் கூட நல்லா எனக்கு ப்ரௌனாக வேணும், அந்த அடைக்கு கீழே அந்த வெந்திருக்கிற இடம்லாம் ப்ரௌனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட 5 நிமிஷம் விடலாம், தப்பு இல்லை. இப்போ நான் 20 நிமிஷத்தில் எடுத்திருக்கேன். இந்த அடை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சூப்பராக நல்லா ப்ரௌனாக ஒரே மாதிரி ஈவனாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் அவசரமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் இருக்காது இது, அதனால தான் அதுக்கு டைம் கொடுக்கணும் கொஞ்சம். நம்ம முன்னாடியே இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இதை தட்டில் இந்த மாதிரி வாணலியில் தட்டி வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த நடு அடை எடுத்திருக்கேன் பாருங்கள், நடு அடை ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈவனாக அழகாக வந்திருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் விட இது நல்ல கலராக நன்னா இருக்குது பாருங்கள், ரொம்ப ருச்சியாகவும் இருக்கும். துவரம் பருப்பு இதில் போடுறதுக்கு காரணம் இந்த கலர் வர்றதுக்கு தான். இந்த கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் துவரம் பருப்பு ஆட் பண்ணும்போது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இருக்குது. எங்களுக்கெலாம் வந்து இட்லி மிளகா பொடி தான் ரொம்ப பிடிக்கும், இட்லி மிளகா பொடியோட சாப்பிட்றச்சு ரொம்ப நல்லாயிருக்கும், அது நல்ல காம்பினேஷன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சட்னி தான் வேணும், இதெல்லாம் நாங்கள் தொட்டுக்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை சட்னி வேண்டாம், பொட்டுக்கடலை தேங்காயோட கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்தரைச்சி துவையல் பண்ணுவோம் இல்லையா, அதையே சட்னி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மிளகா பொடியோட ரொம்ப சூப்பராக இருக்கும், எங்கள் ஆத்தில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். மிளகா பொடி காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள், ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா எல்லாமே ஈஸி தான். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.